கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோமா? அந்த கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது எப்படி என்று சொன்னா, ஞானஸ்தானம் என்ற சத்தியத்துக்குள்ளாய் உன்னை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காத, நான் ஆராதனைக்கு போறேன், ஆராதனையில பங்கு கொள்றேன், நான் ஜெபத்துல பங்கு கொள்றேன், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய வருகை நாள்ல கைவிடப்படுவீர்கள். உங்களை பார்த்து நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானம் என்ற சத்தியத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தேவஜனமே நம்மை நாமே பூரணர் ஆகும்படியாக, தேவ புத்திரர்களாய் நாம் மாறும்படியாக, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும்படியாக, ஒவ்வொரு வாரம் மாதத்துல எப்பொழுதெல்லாம் திருவிருந்து ஆராதனைகள் இருக்கிறதோ அந்த திருவிருந்துல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு திருவிருந்துல நம்ம பங்கு கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். எப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளா மாறுறோம்? நான் எப்போதாவது சர்ச்சுக்கு போறேன்றது கிடையாது. தேவ சமூகத்தை தேடணும். ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். தேவ ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது, அவர் சமூகத்தை நாம் தேடும் பொழுது எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை பல தேவைகள் மத்தியில, பல பிரச்சனைகள் மத்தியில நீங்க வந்திருப்பீங்கன்னா, கேட்கிற சத்தியத்திற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இதுவரை ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானம் என்ற சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் பூர்ணர் ஆகும்படியாக, பூர்ண பரிசுத்தம் உங்களுக்குள்ள காணும்படியாக, உங்களுடைய உயர்வு கனம் மேன்மை வர வேண்டும் என்று சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம் சொல்கிற வண்ணமாக, ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிற வண்ணமாக ஞானஸ்தானம் என்ற சத்தியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து திருவிருந்துல பங்கு கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தினால நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானத்துக்குள்ளாய் போகணுமோ அன்னைக்கே தேவனுடைய பிள்ளைகளா கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் கழுவி இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் கழுவி இருக்கிறார். ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்முடைய பாவங்களை கர்த்தர் கழுவின பொழுது, முன்பு தூரமாய் இருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதே ஸ்டெப்ல இருக்க கூடாது. பரிசுத்தவானாய் நாம் மாறணும். பரிசுத்தவான்களுக்கு எழுதி கொள்கிறதாவது அடுத்த ஸ்டெப் பரிசுத்தவானா மாறணும். இன்னைக்கு நாம தேவஜனமே, என்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே இயேசுவின் ரத்தத்தால் நாம் கழுவப்பட்ட பொழுது நீதிமான்களை கர்த்தர் மாற்றுகிறார். அதே நீதிமான்களாவே இருந்துடக்கூடாது, பரிசுத்தவானா மாறணும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தவானா மாறுறது தான் சபையில அப்பம் பிட்குதல்.